ஹலோ ஆல், வெல்கம் டு மல்டிஃப்ளை அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, பேக்கிங் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோ. ஸோ நான் உங்களுக்கு இதில் 3 டைப்ஸ் ஆஃப் பேக்கிங் நான் சொல்ல போகிறேன். எப்படியெல்லாம் பேக் பண்ணலாம் அப்படிங்கிறது, மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் மெட்டீரியல்ஸும் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, மெட்டீரியலை நம்மளோட ப்ராடக்டை பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கவர் வேணும். ஸோ தட் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்மளுக்கு வந்து டஸ்ட் அக்யூமுலேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து இந்த 3 ப்ராடக்ட்டும் பேக் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த ப்ராடக்டை பேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது, ஸோ இந்த ஃபேப்ரிக் இயரிங், அலிகேட்டர் கிளிப் அண்ட் குந்தன் ரிங். ஸோ இப்போ இந்த 3 தான் நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராடக்டை கவரில் போட்டு எடுத்து வச்சிடலாம். நான் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பெரண்ட் கவர் யூஸ் பண்ணுறேன். பல்காக வாங்கிட்டேன். இதில் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு அட்ஹெசிவ் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கவர் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீட்டாக உங்களோட ப்ராடக்டை கவருக்குள்ளே போட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட ஃபர்தர் பேக்கிங்கில் எந்த ஒரு டேமேஜஸும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கவரில் போட்டு பேக் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வேற என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வேணும்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கவரை நம்ம இந்த பாக்ஸில் வச்சு பாலி பேக்கில் போட்டு சிம்பிளாக அனுப்பிடலாம். அண்ட் தென் இந்த ப்ராடக்டை நம்ம ரேப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபோம் ஷீட்ஸ். இதை வந்து ஸ்பாஞ்ச் ஃபோம் ஷீட்னும் சொல்லி நீங்கள் கடையிலேருந்து வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பாஞ்ச் ஷீட்னும் சொல்லலாம். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு என்ன இருக்குது அப்படின்னா, எக்கோ ரேப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மேட் ஆஃப் ப்ரௌன் பேப்பர். இது வந்து நல்லா இருக்கும், நமக்கு டேமேஜே ஆகாது நம்மளோட ப்ராடக்டை. நம்ம ப்ராடக்ட் அப்படி சென்டரில் வச்சுட்டு நல்லா இது ஃபுல்லாக நீங்கள் சுற்றிட்டீங்க அப்படின்னா நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்கும். இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிடணும். இந்த மாதிரியும் நீங்கள் ரேப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற பபிள் ரேப்பும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது பபிள் ரேப். ஸோ இப்போ இந்த ஸ்பாஞ்ச் ஷீட்டுக்கு பதிலாக எக்கோ ரேப்போ பபிள் ரேப்போ யூஸ் பண்ணலாம். இன்னும் ரொம்ப மினிமலாக நீங்கள் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா நியூஸ் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நம்ம ப்ராடக்ட் டேமேஜ் ஆகாமல் டிரான்சிட்டில் பத்திரமா போய் ரெசிபியன்ட்டை செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தென் செலோ டேப் அண்ட் சிசர். ஆப்வியஸாக நம்மளுக்கு தேவை நம்மளோட பாக்ஸ் ஒட்டுறதுக்காகட்டும், எதுக்காக இருந்தாலும் செலோ டேப்ஸ் நம்மளுக்கு தேவை. அண்ட் தென் இந்த பஞ்ச் மெஷின். இதில் இருக்கிற இந்த குட்டி குட்டி க்யூட்டான போஸ்லாம் நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி பிளாக் சார்ட் நான் எப்பவுமே கட் பண்ணி வச்சுருப்பேன். அதில் நான் ஒரு நோட் மாதிரி எழுதி அனுப்புவேன். இப்போ அந்த நோட் எழுதுறதுக்கு நான் ஒயிட் கலர் ஜெல் பென் யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் மார்க்கர் அட்ரஸ் எழுதுறதுக்கு அண்ட் நம்மளோட பிஸ்னஸ் கார்டு, ஜுவல்லரி கேஷ் ஷீட், பிகாஸ் திஸ் இஸ் அ ஹேண்ட்மேட் ஜுவல்லரி, அவங்க வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அண்ட் தென் அ தேங்க்யூ நோட். இப்போ இதெல்லாம் ஒரு பேக்கேஜில் தேவை. அண்ட் தென் நம்மளோட பிஸ்னஸ் லோகோ ஸ்டிக்கர் அலாங் வித் ஃபோன் நம்பர் நான் இதில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபோன் நம்பர் இல்லாமையும் பிரிண்ட் பண்ணலாம், தட் இஸ் நாட் மேண்டேட்ரி. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் மெத்தடுக்கு நம்ம இந்த மாதிரி பொட்லி பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேக்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் திஸ் டைப் ஆஃப் கவர் நம்ம இந்த மாதிரி பேக் யூஸ் பண்ணலாம். காட்டனில் கூட இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்ஸ் கிடைக்குது. ஸோ அதுவும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் இன்னொரு டைப் ஆஃப் பேக்கிங் நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். அதுக்கு இந்த மாதிரியான ஒரு கோல்ட் கலர் நெட்டட் ஃபேப்ரிக் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கிஃப்ட் ரேப்பிங் ஃபேப்ரிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வச்சு எப்படி பேக் பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் பேக்கிங் பார்த்துடலாமா? சிம்பிள் மெத்தட் பார்த்துடலாம். இப்போ ரேப் ஓப்பன் பண்ணிட்டேன், என்னோட ப்ராடக்ட் பிளேஸ் பண்ணிட்டேன். ப்ராடக்டை வைண்ட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ரேப்டு ப்ராடக்ட் நீட்டாக ரேப் ஆயிருக்கு. சின்னதாக ஒரு ரிப்பன் எடுத்துட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே வந்து கிராஸ் பண்ணி இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். நம்ம கட் பண்ணிக்கோங்க. கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு போ
இப்போ நீட்டான ஒரு பேக்கிங், ஒரு நீட்டான ஒரு போ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன நோட் எழுதணுமோ அதை இதில் எழுதுகிறோம். நார்மல் பிளாக் சார்ட்டில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேப் கட்டிங் சிசரை வச்சு இந்த ஷேப்பில் கட் பண்ணி அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு ஹோல் வர்றதுக்கு பஞ்சிங் மெஷின் யூஸ் பண்ணி பஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு குட்டி க்யூட்டான நோட் எழுதியிருக்கேன். WIB இஸ் நத்திங் பட் உமன் இன் பிஸ்னஸ். வி ஹாவ் அ குரூப் ஃபார் விமன். ஸோ அந்த குரூப்போட நேம் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இங்கே தொங்க விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா இந்த நாட் கட்டும் போதே இதை வந்து சேர்த்து கட்டிடலாம். ஓகே, வந்து டைட் பண்ணிட்டு மேக் ஷூர் இந்த போ வந்து இதுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ யூ ஹேவ் அ பியூட்டிஃபுல் பேக்கேஜ். இப்போ நம்ம பாக்ஸ் எடுக்கிறோம். பாக்ஸ்குள்ளே இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் கார்டு, தேங்க்யூ கார்டு, ஜுவல்லரி கேர் நோட். ஸோ இது மூணுத்தையும் வச்சுட்டு ஏதாவது ஃப்ரீபி கொடுக்குறதா இருந்தால் ஃப்ரீபி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளோட லோகோவை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுற இடத்துல நம்மளோட ஸ்டிக்கர் ஒட்டுங்க. ஓகே, ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். பாலி பேக் எடுத்துக்கோங்க. பாலி பேக்குள்ள நம்மளோட பாக்ஸை நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ பேக்கிங் நம்பர் 2 பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் எடுத்துட்டு சென்டரில் உங்களோட ப்ராடக்ட் பிளேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு 4 கார்னரையும் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுங்க. தென் அதை வந்து இந்த மாதிரி டைட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சாக்லேட் பஞ்ச் மாதிரி உங்களுக்கு இங்கே கிடைக்கும். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்மாலர் சைஸ் ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு டைட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இந்த பேக்கேஜ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு போ வச்சுக்கோங்க. ஒரு போ வச்சுட்டு இது போல் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுருங்க. நாட் போட்டுட்டு தென் உங்களோட இந்த டேகை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் இப்போ நம்ம நாட் போட போகிறோம். ஓகே, சின்னதாக நாட் போட்டுட்டு போ கிரியேட் பண்ணிடுங்க. ஓகே, இதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பேக்கேஜ் ரெடி ஆயிடுச்சு. பாக்ஸ்குள்ளே நீட்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுற இடத்துல நம்மளோட ஸ்டிக்கர் ஒட்டுங்க. ஓகே, ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். பாலி பேக் எடுத்துக்கோங்க. பாலி பேக்குள்ள நம்மளோட பாக்ஸை நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் மெத்தட் பார்க்கலாம். தேர்ட் மெத்தட், இந்த மாதிரி ஒரு பொட்லி பேக் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல ஒரு சூப்பரான ஹார்ட் பொட்லி டிசைன்ஸ் இருக்குதுல. ஸோ அதுக்குள்ளே உங்கள் ப்ராடக்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஒரு குட்டி போ கிரியேட் பண்ணிடணும். ஓகே, இப்போது பாக்ஸ் எடுத்து அதுக்குள்ளே உங்களோட பேக்கேஜை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து பிஸ்னஸ் கார்டு,
தேங்க்யூ நோட் அண்ட் ஹேண்ட்மேட் ஜுவல்லரி கேர். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிக்கர் எடுத்து இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுற இடத்துல நம்மளோட ஸ்டிக்கர் ஓட்டுங்க. ஓகே, ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். தென் பாலி பேக் எடுத்துக்கோங்க. பாலி பேக்குள்ள நம்மளோட பாக்ஸை நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. நம்ம ஒரு ஷீட் ஆஃப் பேப்பரில் அட்ரஸ் எழுதிடலாம். அட்ரஸ் இதில் இன்சர்ட் பண்ணிட்டு கிளாத் ஹெல்ஸு இதை கிழிச்சிட்டிங்கன்னா நீட்டாக ஒட்டிக்கும். ஸோ அட்ரஸ் எழுதியாச்சு. தென் பேஸ்ட் பண்ணியாச்சு. பாலி பேக்கோட சைஸும் காட்டனோட சைஸும் நான் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீனில் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் லிங்க் வேணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான், பேக் பண்ணியாச்சு. நம்ம சென்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் டெஃபினட்டாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.